வரைண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரபிக்கடலில் வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படையின் கப்பலான ICGS விக்ரம் போர்பந்தரில் இருந்து 217 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடலில் உள்ள வணிக கப்பலான MV Chem Pluto-வை நோக்கி நகர்கிறது. கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நகர்வு நடத்தப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? இந்த சம்பவம் இந்திய கடல் எல்லைக்குள் நடைபெற்றுள்ளது. அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் துறைமுகத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல்ஸ் என்று சொல்லப்படும் 200 கடல் மைல்களுக்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆகவேதான் இந்திய கோஸ்ட் கார்டு கப்பலான ICGS விக்ரம் அங்கே விரைந்திருக்கிறது. சம்பவம் என்னவென்றால், கெம் புளூட்டோ என அழைக்கப்படும் கப்பல் சவுதி அரேபியாவில் இருந்து கச்சா எண்ணெய் சுமந்து கொண்டு மாங்களூர் துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதாவது இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான கப்பல் இது. இந்த கப்பல் மீது தாக்குதல் நடைபெற்று அதனால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்தியது யார்? ட்ரோன் தாக்குதல் என சந்தேகிக்கப்படுகிறது. ஹவுதி தீவிரவாதிகள் இந்த பகுதியிலே பல கப்பல்கள் மீது சமீபத்திலே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அல்லது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கப்பலை மீட்க பிற இந்திய கப்பல்களுக்கு, அதாவது இந்திய கப்பற்படையைச் சேர்ந்த கப்பல்களுக்கும் கோஸ்ட் கார்டு அழைப்பு விடுத்திருக்கிறது. கடலோர காவல்படை இப்படி அழைப்பு விடுத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கப்பலிலே உள்ள 20 நபர்கள் இந்தியர்கள். அந்த கப்பலிலே பணிபுரிவர்களே 20 பேர் இந்தியர்கள். அதுவும் மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டிருந்த கப்பல் இது. ஆகவே இந்த தாக்குதல் இந்தியாவுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைக்கு தீ அணைக்கப்பட்டிருந்தாலும் கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. அதில் உள்ளவர்களை பத்திரமாக மீட்க வேண்டும். குறிப்பாக 20 இந்தியர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும். அத்துடன் இந்த தாக்குதல் நடத்தியது யார்? இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்த காரணம் என்ன என்பதை கண்டறிந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடற்படை முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஆகவே விரைவிலேயே இந்த தாக்குதலை நடத்தியது யார் என கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்திய கடற்படை கப்பல்கள் முற்படலாம். கணபதி, ICGS விக்ரம் கப்பலின் சிறப்பம்சம் என்ன? எதற்காக இந்த கப்பல் குறிப்பிட்டு அனுப்பப்படுகிறது? அதாவது இந்திய கடல் எல்லைக்குள் ஏதேனும் கடத்தல் சம்பவம் நடைபெற்றாலோ அல்லது நாட்டின் பாதுகாப்புக்கு ஊறு விளைக்கக்கூடிய வேறு ஏதேனும் சம்பவம் நடைபெற்றாலோ அல்லது வேறு தீவிரவாத தாக்குதல் போன்ற விஷயங்கள் நடைபெற்றாலோ அதற்கு நடவடிக்கை எடுப்பது இந்திய கடற்படை மட்டுமல்லாமல் இந்திய கோஸ்ட் கார்டு என அழைக்கப்படும் கடலோர காவல்படையும் ஆகும். ஆகவே கண்காணிப்பிலே தொடர்ந்து ஈடுபடும் இவர்கள் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, கடற்கொள்ளையர்கள் மற்றும் தீவிரவாதிகள் போன்றவர்கள் ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்களை தடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல முறை இந்திய கடற்படையுடன் இணைந்து இந்திய கப்பல்களை மீட்பது, இந்திய மாலுமிகளை மீட்பது போன்ற நடவடிக்கைகளிலும் இந்திய கோஸ்ட் கார்டு ஈடுபட்டு இருக்கிறது. அது போன்ற ஒரு சம்பவமாகத்தான் இப்போதும் இது கருதப்படுகிறது. இந்தியாவிற்கு தொடர்புடைய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆகவே அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியவர்களை மீது நடவடிக்கை எடுத்து அந்த கப்பலை பத்திரமாக மீட்க வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அரபிக்கடலில் எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதலால் தீ பற்றியுள்ளது. அதற்காக உதவிக்கு விரைந்துள்ளது விக்ரம் கப்பல். உங்களுடைய தகவலுக்கு நன்றி கணபதி. வரைண்ட ரேஸ்
டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.